ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபெமினாஸ் வேர்ல்ட் யூடியூப் சேனல். இந்த வீடியோ முதல் முறை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்றைக்கி புசுன்னு பூரி எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், அதுவும் வந்து லேஸாக மெல்லிஸாக எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, பூரி கூடவே உருளைக்கிழங்கு மசாலா உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 50 கிராம் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன். இப்போது இந்த ரவை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே மசாலாவுக்கு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு குக்கரில் உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு கழுவிட்டு இந்த ஃபுல் உருளைக்கிழங்கையும் லைட்டாக இப்படி கம்பி அல்லது தோசை திருப்பினுடைய பின்னாடி பகுதியில் லைட்டாக குத்தி விட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா, ஒரு சிலர் நம்ம இதை 3-4 கட் பண்ணி ரவுண்டாக போட்டு சீக்கிரமாக வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணால் நமக்கு ஸ்ட்ரென்த் அப்படியே கிடைக்கும். இப்போ இதை குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஆட் பண்ணும்போது அதில் இருக்கிற சத்துக்கள் எங்கேயுமே போகாது, நமக்கு ஃபுல் சத்துமே கிடச்சிரும். இப்போது 4 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 3 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வாசனைக்காக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மசாலாவுக்கு தேவையானது பார்த்துடலாம். 4 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1 பட்டை, 2 லவங்கம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 2 துண்டு தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பெருஞ்சீரகம்னு சொல்லக்கூடிய சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒன்றா மிக்ஸி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு குருமாவுக்கு நம்ம ஆட் பண்ணக்கூடிய மொத்த இன்க்ரீடியன்ஸே இவ்வளோ தாங்க. அடுத்து நம்ம அரைச்சிட்டு தாளிக்க வேண்டியது தான். இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ஆட் பண்ணியாச்சு. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே குக்கர் கிட்டத்தட்ட ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க, ஆறட்டும். இப்போது நம்ம ஊற வச்ச ரவை பார்த்திங்கன்னா சூப்பராக ஊறிடுச்சு. ரவை நீங்கள் ஊற வைக்கும்போது பெருவெட்டு ரவைன்னு சொல்லக்கூடிய பெரிய ரவையாக இல்லாமல் மீடியம் சைஸ் ரவையாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் 400 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரவை கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலேயே கோதுமையை பதப்படுத்தி காய வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு அந்த ரவையும் கோதுமை மாவு உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய கோதுமை மாவும் உப்பும் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை முதன்முறை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி தெரியும். அடுத்தது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சம் இலகுன மாதிரி மாவு இருக்கக்கூடாது, லைட்டாக ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மாவு பிசையும் போது இப்படி இந்த விரலினுடைய எட்ஜில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நல்லா அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மாவு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு சுற்றி வர எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம ஊற வைக்கும்போது காயாமல் இருக்கும். இப்போது ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடேறினதையும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 3 பச்சை மிளகாய் கீறியது அதை ஆட் பண்ணிக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பொடியாக நறுக்குன மல்லியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய 4 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் மட்டும் வதக்கும் போது பார்த்து கவனமாக செய்யணும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு விட்டுட்டிங்கன்னா அதில் எந்த ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது. அதாவது கண்ணாடி பதம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நறுக்கு பதமாக இருக்கணும். லைட்டாக வெங்காயம் வணங்குறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மசாலா விழுதை ஆட் பண்ணிக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெளிவாக புரியும். இப்போது இந்த மசாலானுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் கரெக்டாக 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாங்க ரெடி பண்ண போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வேக வச்ச உருளைக்கிழங்கை நம்ம தோல் உரித்து எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி இருக்கும்போது உருளைக்கிழங்கு வந்து உரிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சீக்கிரமாகவும் உரிச்சு எடுத்துக்கலாம். தேவையான சத்துக்களும் வந்து நமக்கு கிடைச்சிரும். இப்போது லைட்டாக வந்து கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து வீட்டிலேயே அரைச்ச மஞ்சள் தூளுங்கிறனால அவ்வளோக்கா கலர் இல்லை. அதனால திரும்பவும் வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மலாக சக்தி மசாலாவுடைய மஞ்சள் தூள் வச்சுருந்தீங்கன்னா அதுவே போதுமானது. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து குழம்பு ரெடி ஆயிருச்சு. இப்போது நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை வந்து இது போல் வந்து பொடிச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவும் கையில் அழுத்தம் கொடுத்து வந்து பொடிச்செடுக்க வேணாம். இந்த மாதிரி கரெக்டாக மீடியமாக இருந்தால் போதும். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கை நம்ம வந்து குருமாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு புளிப்பு சுவை வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு தக்காளியை வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து லெமன் கூட வந்து ஒரு 2 ட்ராப் அளவுக்கு புளிஞ்சு விட்டுக்கலாம். நான் வந்து எனக்கு எந்த புளிப்பு சுவையுமே வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் எதுவுமே சேர்க்கலை. அவ்வளோதாங்க, குருமா ரெடி ஆயிருச்சு. இப்போ பூரி மாவு பாருங்கள் நல்லா அதாவது அந்த ஒயிட் கலரில் வந்து மாவு வந்து ஊறிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு பக்கம் நம்ம முன்னாடியே மாவு பிசைஞ்சு வச்சதுனால மாவும் ஊறிடுச்சு. அதே சமயம் நம்ம உருண்டையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து தேய்ச்சி எடுத்து போட்டுக்கலாங்க. எனக்கு அந்த காலத்தினுடைய ஓல்டு மாடலினுடைய அந்த பூரிக்கல் தாங்க இருக்குது. அந்த சில்வர்னுடைய இது பார்த்திங்கன்னா சைடில் வந்து லைட்டாக விட்டுருச்சு. அதனால் நான் இந்த பூரிக்கல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது கடாய் வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடேறினதையும் நம்ம அழுத்தி வச்சிருக்கக்கூடிய பூரியை வந்து ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ட்ரிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி லைட்டாக கரண்டியில் நீங்கள் அழுத்தி பிடிக்கணுங்க. அழுத்தி பிடிக்கும் போது தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து பெருசாக புசுன்னு வரும். இதுதாங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிப்ஸு. இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வந்துட்டு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக புசுன்னு பூரி ரெடி ஆயிடுச்சு. இது போல் ஒரு பூரியாக வந்து நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பூரியும் உருளைக்கிழங்கு குருமா மசாலாவும் வந்து ரெடி பண்ணியாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமாங்க. பூரியை வந்து பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து லேசாக இலகி இருக்குங்க. ரொம்ப லேசாக இருக்குது. இப்போ இதை வந்து குருமாவில் வந்து டிப் பண்ணி சாப்பிட்டு பார்த்துடலாம். இந்த குருமா பார்த்தீங்கன்னா பூரிக்கு மட்டும் கிடையாதுங்க, சப்பாத்தி அண்ட் தென் தோசை எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. வாங்க ருசிச்சு பார்த்துடலாம். பாருங்கள், அந்த கிறிஸ்பினஸோட நல்லா க்ரன்ச்சியாக பூரி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு. நீங்களும் வந்து மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.